ஒரு ஆணும் பெண்ணும் காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களோட காதல் திருமண வாழ்க்கையில அடிக்கடி சண்டையும் சச்சரவுமா போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அங்கே போய் சில நாட்கள்லேயே டெஸ்ட் எடுத்து பார்க்குறா. ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு. மாசமாக இருக்குன்னு தெரிஞ்சவளே அவளுக்கு ஒரு பேரின்பம். சரி தான் கணவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த கணவர் சொல்கிறான், இங்கே இவ்வளோ நாள் இங்கே இருந்த, அப்போல்லாம் மாசமாகல, எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாசமான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு தலையில் பெரிய இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. முட்டா தற்குறிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் எடுத்தது தான் அம்மா வீட்டில். அந்த குழந்தை உற்பத்தியானது எங்கே தெரியுமா? உன் வீட்டில் இருக்கும்போது, உன் கூட இருக்கும்போது தான். ஒரு குழந்தை ஒரு பெண் வயிற்றில் தங்கி ஒரு டெஸ்ட் எடுக்கணுன்னா குறைஞ்சது 1 வாரம் ஆகும். 1 வாரத்தில் தான் டெஸ்ட் எடுத்தால் கன்ஃபார்மாக தெரியும். 1 வாரத்தில் எடுக்கும்போது 2 பிங்க் கோடு வரும். அந்த பிங்க் கோடு லைட் பிங்காக இருக்கும். இதே 1 மாதம் தாண்டிடுச்சுன்னா அந்த பிங்க் கோடு டார்க்காக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் 28 நாட்களுக்கு ஒரு முறை வரும். நம்ம மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, 28 நாளைக்கு ஒருத்தர் தானே பண்ணுறோம். அதே மாதிரி தான் பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் 28 நாளைக்கு ஒரு முறை. ஒரு பெண் தலை குளிக்கிறா அப்படின்னா 5வது நாள்லேருந்து 1 வாரத்துக்குள்ளே அவளுக்கு குழந்தை தங்குற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்த 28 நாள் முடிந்து அடுத்த டேட் வரும்ல தலை குளிக்கிறது, அந்த டேட்டுக்கும் 1 வாரத்துக்கும் முன்னாடியும் குழந்தை தங்குறதுக்கான ஒரு காலகட்டம். அதனால் இந்த மாதிரி டைம்லலாம் தங்கும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்குறது ஒரு பெண்ணோட வாழ்க்கையிலே இடி இறக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அவள் செத்த போயிடலான்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுவா. அதனால் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சரியான முறையில் பெண்ணுக்கு எப்போது குழந்தை தங்கணும், அந்த கர்ப்பப்பை எப்படி செயல்படுதுன்னு ஒரு ஆணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த அளவுக்கு சந்தேகப்பட மாட்டான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவள் டெஸ்ட்டு எடுத்தது தான் தாய் வீட்டில், ஆனால் தங்குனது அவங்க கூட இருக்கும்போது தான். ஏன்டா இப்படி கேள்வி கேட்குறீங்க?